நேற்று முதல் முறையா தொண்டர்களை விஜய் மாதிரியே தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியாமல் திருமாவர்கள் தடுமாறினதை பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன், என்ன நடந்துச்சாங்க? இவங்களாம் தேர்தல் நேரத்தில் எங்கே போயிருந்தாங்க? ஏன் விசிகா 2 தொகுதி மட்டும் ஜெயிச்சிச்சு, மற்ற எல்லா தொகுதியிலுமே தோத்துருச்சுல? தேர்தலில் ஏன் உங்க கான்ட்ரிபியூட் பண்ணலை, பங்களிக்கிறாங்க? 18 தொகுதி பெற்று 4 தொகுதி ஜெயிச்சவங்களாம் இருக்கிறாங்க. தானே சொல்றீங்க? இல்லை அது காங்கிரஸ் அதே மாதிரி தான். வேற காங்கிரஸ் நாங்கள் நட்பு இருக்கிறோம், அங்கே கூட்டணி இருக்கோம், அதனால் நாங்கள் காங்கிரஸ் விமர்சனம் பண்ண மாட்டோம். இப்போ விஜய் கையால் தாவேகா தொண்டர்கள் அடி வாங்குறதுல விரும்புவாங்க, லைக் பண்ணுவாங்க. எங்கள் அண்ணங்க விஜய் கையால் அடி வாங்கினேன் அப்படின்னு. அதே மாதிரி அண்ணன் திருமா அவர்கள் கையால் விசிகா தொண்டர்கள் அடி வாங்க விருப்பப்படுறாங்களா? இல்லை, விசிகா தனிச்சு ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நேற்று திருமா பேசியிருக்காங்க. இது சாத்தியமா? ஏன் சாத்தியம் இல்லை? எப்படி எந்த நம்பிக்கையில விஜய் இப்படி கண்மூடித்தனமா நம்புறீங்க? விசிகா எப்படி நம்புதுன்னு கேட்கல. விஜய் நாங்கள் நம்பலை. ஆனா இந்த சமூகத்துல, தமிழ்நாட்டுல விசிகா அப்படின்னாலே ஒரு ஜாதிய கட்சிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் தானே இருக்கு. இல்ல, அது உங்களுடைய பார்வையா இருக்கு. தாவேகாவுக்கு ஆதரவுன்னு வெளிப்படையா திருமாவளவர்களை அறிவிச்ச உடனே இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் சந்திக்கிறாங்கன்னா ரகசிய டீலிங் ஏதாவது இருக்குதாங்கிற கேள்வி, பார்வை. திரிஷாவை வரவேற்கும் விசிகா போடலாம். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் விசிகாவின் மாநில செயலாளர் இசையமுதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். உளுந்தூர்பேட்டையில் விசிகாவுடைய மாநில மாநாடு நடந்துச்சு. ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு, கேட்குறதுக்கே இருந்துச்சு. எப்போதுமே தமிழ்நாட்டில் கடந்த 2 வருஷமாக நம்ம பேசுவோம், விஜய் தொண்டர்களை கட்டுப்படுத்த மாட்டேங்கிறாரு, கட்டுப்படுத்த தெரியலை, அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசுவோம். ஆனால் அதே நேரத்தில் அப்படியே நேர் ஆப்போசிட்டில் போய் பார்த்தோம்னா கருத்தியலாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பயங்கர ஸ்ட்ராங்கு, ரொம்ப கரெக்டாக தன்னுடைய கட்சி நடத்துவார் அப்படின்னு தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நேற்று முதல் முறையாக தொண்டர்களை விஜய் மாதிரியே தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியாமல் திருமாவர்கள் தடுமாறினதை பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன், என்ன நடந்துச்சாங்க? இல்லை, நீங்கள் இதில் ஒப்பிடுங்கிறது கொஞ்சம் அதில் நான் மாறுபடுறேன். என்னென்னா, விஜய் அண்ணன் அவர் அரசியலுக்கு புதுசு, ஆனால் அவர் ஆட்சி பிடிச்சிட்டாரு, அதுக்கு நம்ம வாழ்த்துவோம், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எங்களுடைய தலைவருக்கு நேற்று பிறந்த நாள். அவருக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு கிராமமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. கர்நாடகாவிலேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களுக்கு ஆந்திராவிலேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க, தெலுங்கானாலேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க, கேரளாவிலேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க, அப்போ தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அப்போ இங்கெல்லாம் ரொம்ப கட்சி ரொம்ப வலிமையாக இருக்குது. அப்போ அங்கேருந்து எல்லாமே வந்துட்டாங்க. இப்போ சென்னையில் ஏதோ ஒரு வட்டத்தை எடுத்துட்டோம்னா, அந்த வட்டத்தில் ஒரு 500 வீடு இருக்குன்னா, அந்த 500 வீட்டில் விடுதலை சிறுத்தைகள் குடும்பம் எத்தனை குடும்பம், ஒரு 100 குடும்பம்னா அந்த 100 குடும்பம் வந்துட்டாங்க. அப்போ கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிராமப்புறம் ஃபுல்லாக எல்லாமே வந்துட்டாங்க. இவங்களாம் தேர்தல் நேரத்தில் எங்கே போயிருந்தாங்க? ஏன் விசிகா 2 தொகுதி மட்டும் ஜெயிச்சிச்சு, மற்ற எல்லா தொகுதியிலுமே தோத்துருச்சுல? தேர்தலில் ஏன் உங்க கான்ட்ரிபியூட் பண்ணலை, பங்களிக்கல? ஏன்? இல்லை, இவ்வளோ ஓட்டு வாங்கினதுக்கு விசிகா தான் காரணம். எங்கே போயிட்டேன்னு அந்த கேள்வி ரொம்ப தவறு. ஏன்னா 2 தொகுதி தானே ஜெயிச்சு. இல்லை, 18 தொகுதி பெற்று 4 தொகுதி ஜெயிச்சவங்களாம் இருக்கிறாங்க. தானே சொல்றீங்க? இல்லை அது காங்கிரஸ் அதே மாதிரி தான். வேற காங்கிரஸ் நாங்கள் நட்பு இருக்கிறோம், அங்கே கூட்டணி இருக்கோம், அதனால் நாங்கள் காங்கிரஸ் விமர்சனம் பண்ண மாட்டோம். ஏன்னா நாங்கள் அவரை பாமக சொல்கிறீங்களா? யாருனாலும் நீங்கள் வச்சுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஏன்னா நிறைய பேர் அப்படி வந்திருக்கிறாங்க, யாரும் குறிப்பிட்டு சொல்லக்கூடாது, சங்கடமாக போயிடும். அதே போல் 150 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சு கொஞ்சம் குறைவாக வந்திருக்காங்க. இந்த அலைங்கிறது ஒரு தேர்தல் அலை, இது ஒரு மாய உலகத்தில் அலை. இதில் போய் கொள்கையில் போய் நம்ம போய் உங்களுக்கு பயமா இல்லையா? கரூர் இன்சிடென்ட் மாதிரி இங்கே நடந்துடும் அப்படின்னு ஒரு பயம் எங்களுக்கே இருந்துச்சு, டிவி பார்க்குற எங்களுக்கு. அப்படி ஒரு இது மேடையில் மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் நிற்கிறாங்க. இல்லை, ஏன்னா எந்த தலைவரும் இப்போ நீங்கள் அண்ணன் விஜய் எடுத்துட்டேன்னா அழகாக அவங்க தொண்டர்கள் அங்கங்கே ஏதாச்சும் உணவோ இனிப்புள்ள வழங்கி பட்டாசு வெடிச்சு நிப்பாட்டிடுவாங்க. அண்ணன் தளபதியாக இருந்தால் கூட ஒரு அரங்கத்தில் கூட்டிகிட்டு ஒரு துண்டோ சாலி புத்தகங்களை கொடுத்து வழி அனுப்பிச்சுடுவாங்க. ஆனால் எங்கள் தலைவர் என்ன பண்ணால், தனக்காக உழைத்த தொண்டர்கள் மேடையில் உட்கார வச்சு 2ஆம் நிலை பொறுப்பாளர்கள், 3ஆம் நிலை பொறுப்பாளர்கள் அழகுபடுத்தி பார்க்கணும் ஒரு ஆசை எங்கள் தலைவருக்கு. அப்படி வச்சு கும்பலாக நின்னாங்க. இல்லை கும்பல் கிடையாது. அது என்னன்னா, திருமானே சில தொண்டர்களை முதுகெல்லாம் அடிச்சு போ போ அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க.
வேறு இரண்டாம் நிலை பொறுப்பாளர்கள் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க, தலைவர் சொன்னால் மட்டும் தான் கேட்பாங்க. இப்போ விஜய் கையால் தாவேக்கா தொண்டர்கள் அடி வாங்குறதுல விரும்புவாங்க, லைக் பண்ணுவாங்க. எங்கள் அண்ணங்க விஜய் கையால் அடி வாங்கினேன் அப்படின்னு. அதே மாதிரி அண்ணன் திருமா அவர்கள் கையால் விசிக தொண்டர்கள் அடி வாங்க விருப்பப்படுறாங்களா? இல்லை, அடி வாங்கலாம் விருப்பம் படலை. செல்லமா செல்லமா நானே சொல்கிறேன், இந்த தமிழ் இல்லை அது அந்த தமிழ் சமூகத்துக்கு உள்ளபடி விடுதலை பெற்றுக் கொடுத்தவர் யாருன்னா எங்கள் தலைவர் அவர்கள் தான். அது எப்படி விருப்பம் இல்லாமல் எப்படி இருப்பாங்க? ஏன்னா ஒருத்தர் 2 பேர் ஃபாலோ பண்ணல தலைவரை, கோடிக்கணக்கில் ஃபாலோ பண்ணுறான். அப்போ தலைவர் நம்மக்கிட்ட பேசுகிறாரு, தலைவர் நம்மக்கிட்ட செல்லமாக 2 அடி தட்டுறாரு. அது அவனுக்கு வாழ்நாள் கிடைத்தா அது ஒரு பாக்கியம் அவனுக்கு. எப்படி ஒரு இயேசுநாதரை பார்க்குறான், எப்படி ஒரு பெரியாரை பார்க்குறான், எப்படி ஒரு அம்பேத்கரை பார்க்குறான், அப்படி தான் நாங்கள் எல்லாருமே எங்கள் தலைவரை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இது நாங்கள் இது முரண்பாடாக நினைக்கல நாங்கள். ஏன்னா எங்கள் தலைவர் பிறந்த நாளுக்கு நாங்கள் ஒரு வாழ்த்து சொல்ல போகிறோம். அதில் கட்டுக்கடங்காத மக்கள் வந்துட்டாங்க, கிராமமாக வந்துட்டாங்க, ஊராக வந்துட்டாங்க. நினச்சி கூட மக்கள் தலைவரே சொல்லிட்டாரு, எதுவுமே பண்ண முடியல, எனக்கு என்னால் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு ஓப்பனே சொல்கிறாரு. அதான் காரை விட்டு இறங்கி ஸ்டேஜுக்கு வர்றதுக்கே பயங்கர கூட்டம், பயங்கர கூட்டம். அவரால் வர முடியுமானே தெரியாத ஒரு சூழல் இருந்துச்சு. இப்போ இது எதிர்பார்க்கலையா அல்லது அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸில் கோட்டை விட்டு? இல்லை இது எதிர்பார்க்காத கூட்டம். ஏன்னா நாங்கள் ஒரு 10 லட்சம் பேர் வருவான்னு நினச்சி பார்த்தோம். ஆனால் வந்தது பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர் தாண்டி போயிட்டாங்க. இப்போ ஒவ்வொரு மாநாடு பிரேக் பண்ணுறது நாங்கள் தான். இப்போ நீங்கள் போய் இன்னுக்கு மாநாடு போடுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா இன்னும் எந்த கட்சியுமே போட முடியாது. ஏதாவது ஒரு இயக்கங்கள் பின்னாடி ஒரு கேமரா வச்சுட்டு தான் போட முடியும். அவங்க தான் அழகாக வருவாங்க, மேடையாக நின்று பேசிட்டு அழகாக போயிடுவாங்க. ஆனால் அரசியல் கட்சி மேடைகள்லாம் இன்னும் யாரும் போட முடியாது. ஏன்னா எங்களுக்கு பிரேக் பண்ண முடியாது, அவ்வளோ கூட்டம். நீங்கள் நினைக்கிற மாரி சும்மா 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர்லாம் கிடையாது. சாதாரணமாக 10 லட்சம் பேருக்கு மேலே தான் இருப்பாங்க. அவ்வளோ அளவு கூட்டம் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? குறைந்தபட்சம் 1000 போலீஸ் இது பண்ணுறாங்க, 500 தொண்டரணி இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 பவுன்ஸ் இருக்கிறாங்க. இது மீறியும் கடந்த மாநாட்டில் அந்த கூட்டம் இல்லையே. அங்கே தான் நீங்கள் பண்ணுறீங்க. கடந்த மாநாட்டிலேயும் கூட்டம் இருந்துச்சு, இந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. இல்லை அதுவும் போன தடவை 10 லட்சம் பேர். இல்லை, நான் ஜேர்னலிஸ்டாகவே கேட்குறேன். கடந்த கால மாநாடுகள் ஒப்பிடும் பொழுது இந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. ஆமாம், போன மாநாடு ஒரு 10 லட்சம் பேர், இந்த மாநாடு 10 லட்சம் பேர் தாண்டிடுச்சு. அதனால தான் கட்டம் கடங்கல, கூட்டம் இல்லாமலாம் இல்லை. நீங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய சொந்த அக்கா பையன், நீங்கள் திருமாவளவன் அவர்கள்ட்ட அடி வாங்கியிருக்கீங்களா செல்லமா? நான் செம்ம அடி வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட. இந்த இடத்துல ஒரு தடவை எனக்கு டம்ளர் தூக்கி அடிச்சிருக்காரு. ஏன் அப்படி என்ன தப்பு பண்ணீங்க? இது நான் சும்மா ஏதாச்சும் சேட்டை பண்ணிகிட்டே இருப்பேன், நான் பயங்கரமாக சேட்டை பண்ணிகிட்டே இருப்பேன். அப்புறம் சைக்கிள் ஒரு தடவை ஓட்டிகிட்டு போகும்போது நான் ஒரு தடவை கால் விட்டுட்டேன், அது அவருக்கு தெரியும். நிறையா அவர் கூட நான் பயணம் பண்ணியிருக்கேன். நான் விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே நான் தலைவரை பார்த்துவேன். அவர் விவரம் தெரிஞ்சு என்னை பார்த்துருப்பார். நான் விவரம் தெரியறதுக்கு முன்னாடி தலைவர் பார்த்தேன். நிறைய எனக்கும் அவருக்கு நிறைய பாண்டிங்லாம் உள்ளபடியே இருக்குது, நிறைய இது இருக்குது. அதெல்லாம் நான் நிறைய இன்டர்வியூவில் நான் தலைவரை பற்றி ரொம்ப பெருமையாக நான் பேசிக்கிறேன். நடந்த உண்மையை சம்பவம் சொல்லிக்கிறேன், எதுவுமே மறைச்சி பேச மாட்டேன் நான். எதுவுமே இன்றைக்கி தலைவர் ஆகிட்டார், ரைட், சந்தோஷம். ஆனால் அன்றைக்கி இருந்து உண்மை தான். தலைவர் நாங்களாம் ஒரே எனக்கு ஊட்டிடுவார், என் திருமணத்தை வச்சு போடுவார். அது நீ சொன்னால் அது நல்லா இருக்காதுல்ல. ஏன்னா அவர் வேறு ஒரு உலகத்துக்கு போயிட்டார்ல. அவர் பெரிய ஒரு தலைவர், பெரிய ஒரு எதிர்பார்க்க முடியாத அளவில் ஒரு உலக அளவில் ஒரு பேசக்கூடிய தலைவரில். இப்போ உலகத்தில் நீங்கள் எங்கேயே ஒரு தமிழர்கள் இருந்தோன்னா அங்கே தலைவர் பேசணும்னா அவர் எப்படி தெரியும், அந்த அளவுக்கு வளர்ந்துட்டார். இப்போ அவர் ஒரு பொது தளத்தில் இருக்கிறாரு, பொது நிறுவனத்தில் இருக்கார். அவர் அன்றைக்கி நம்ம உரிமை கொண்டாட முடியாது, நீ பொதுமக்களை உரிமை கொண்டாட முடியும். அதனால் நாங்கள் ஒரு எங்கள் எளிய மக்களுக்கான ஒரு தலைவராக தான் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் தலைவரை தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு கருத்தியலான ஒரு கட்சி அப்படின்னா திமுக. அதே மாதிரி தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான அறிக்கை வெளிவரும் அப்படின்னா ராமதாஸ் அவங்க கிட்டேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அறிக்கை, ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த அறிக்கை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப கருத்தியலாக யார் செயல்படுறாருன்னு பார்த்தா விசிகா, குறிப்பாக அண்ணன் திருமா அவர்கள். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரும்போதாக இருக்கட்டும், விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போதாக இருக்கட்டும், ரொம்ப ஸ்ட்ராங்காக கருத்தியலாக திமுக விட ஒரு படி மேலே போய் எதிர்த்து நின்றவர் அண்ணன் திருமா அவர்கள். ஆனால் இன்னைக்கு விஜய் கூட நாங்கள் துணையாக நிற்போம் அப்படின்னு உறக்க சொல்கிறாருல, அப்படியே அது ஏன், எந்த இடத்துல தன்னுடைய கருத்தியிலேருந்து திருமா அவர்கள் பின்வாங்கினார்? இல்லை, அது பின்வாங்கலை, அது எங்கள் தலைவர் சொன்னது உண்மை தான். என்னென்னா பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொல்லியிருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அவர் நினச்சிருந்தாருன்னா அதிமுகவோட போய் கேட்டிருக்கலாம். ஆனால் அதிமுக அவர் போய் ஆதரவு கேட்கல. எடப்பாடி ஒத்துக்கலை. சிவி சண்முகம் பேட்டியை வச்சு நான் சொல்கிறேன். சிவி சண்முகம் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்கிடலாம் அதிமுக கூட்டணி வச்சா அப்படிங்கிற மாதிரி பேச்சு வரும்போது எடப்பாடி அதுக்கு ஒத்துக்கலை அப்படின்னு சிவி சண்முகம் பேட்டி கொடுத்தாரு.
அவர் சொன்னதும் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இறைமறை கையில் என்ன நடந்து நம்ம யாருக்கும் தெரியல. ஆமாம். இவங்க போய் வந்து கேட்கல. ஏன்னா இவங்க வந்து பிஜேபியோட டைப்பில் இருக்கிறாங்க, அதிமுக வந்து பிஜேபியோட டைப்பில் இருக்கிறாங்க. இப்போ நம்ம போய் கேட்டுட்டோம்னா அது வந்து ஒரு மதவாதிகளோட ஒரு 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 பிரச்சனையாக மாறிடும். அப்போ வந்து நம்ம வந்து யார்கிட்ட கேட்கணும்னா நினச்சிருந்தா கூட அவங்க வந்து பாமகட்டும் கேட்டுருக்கலாம். ஏன் பாமகட்ட கேட்கல? அது சாதிவாதமாக மாறிடும். ஆனால் பிஜேபியே அண்ணன் அவர்களை விலை பேசினதாகவும் அல்லது நீங்கள் எங்களுக்கு ஆதரவு வந்துடுங்க, எங்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்துகிட்டு உங்களை அமைச்சர் ஆக்கிறோம், சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்கிறோம் அப்படின்னா விலை பேசப்பட்டதாகவும் தகவல்லாம் கசிஞ்சிச்சே, உண்மையா? இல்லை நம்மளும் அந்த கேள்வி சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் அவர் நினச்சிருந்தாருன்னா போயிருக்கலாம். ஆனால் அவர் போகலான்னு விஜயர்கள் நேராக வந்து காங்கிரஸ்கிட்ட வந்து ஒரு ஆதரவு கேட்டார். காங்கிரஸுடைய அவங்களுடைய இலக்குங்கிறது சாதி சமயமற்ற ஒரு இலக்கு. இடதுசாரியுடைய இலக்குங்கிறது வந்து அவங்களும் வந்து இடதுசாரி கொள்கை கொண்ட ஒரு அமைப்பு. அதேமாதிரி முஸ்லீமுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இறுதியாக தான் வந்து நாங்கள் அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆதரவு கொடுத்தாங்க விஜயர்கள்ட்ட. எந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு ஆதரவு நாங்கள் கொடுத்தோமோ அதே அளவில் வந்து நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் வந்து ரொம்ப ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது ஒரு முதன்மையான கோரிக்கையை நாங்கள் வைத்திருந்தோம். அந்த கோரிக்கையை வந்து அண்ணன் விஜய் அவர்கள் வந்து ஒரு பங்கீடாக கொடுத்தாரு, ஒரு ஆதரவாக கொடுத்தாரு, ஒரு தோழமையாக கொடுத்தாரு. அது ஒரு அந்த இணக்கமாக தான், அந்த இணக்கத்தோடு தான் இன்றைக்கி அது கூட்டணி உருவாக மாறி இருக்க ஒழிய நாங்கள் வந்து பிஜேபியோடைய அந்த அஜெண்டாங்க சொல்கிறதோ இல்லை சாதிவாதியோட அஜெண்டா என்று சொல்கிறத அதில் நாங்கள் வந்து புறந்தள்ளிட்டு நாங்கள் போய் சேரல. அது இல்லைன்னு தெரிஞ்சு போகிறத நாங்கள் ஒரு ஆதரவே கொடுத்தோம். அது இல்லைன்னு தெரிஞ்சு போகிறத நாங்கள் ஆட்சியில் பங்கெடுத்துக்கிட்டோம். அது இல்லைன்னு தெரிஞ்சு போகிறத எங்கள் தலைவர் வந்து உள்ளபடியே வந்து நாங்கள் அண்ணன் விஜயோட நாங்கள் வந்து பயணம் பண்ணுவார் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இது நாள் வரைக்கும் தாவேகா கூட கூட்டணியில் அமைச்சரவையில் பங்கெடுத்த பிறகும் கூட திமுக மீது ஒரு அனுதாபம் அல்லது திமுக மீது ஒரு அனுகூலம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் உளுந்தூர்பேட்டை மாநாட்டில் தான் வெளிப்படையாக அண்ணன் அவர்கள் அறிவித்தார், நாங்கள் தாவேகா கூட விஜய் கூட உறுதுணையாக நிற்போம் அப்படின்னார். ஏன் இது வரைக்கும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக அண்ணன் அவர்களால் இந்த நிலைப்பாட்டை எடுக்க முடியல? என்ன காரணம்? என்ன எடுத்தவங்க வந்து சொல்லிட்டு போகிற செய்திகள் அது. அதுக்கான நேரம் வரணும், அதுக்கான காலம் வரணும், அப்போ தான் சொல்ல முடியும். ஒரு மாநாடு நடத்தும் போது தான் சொல்ல முடியும். சும்மா நம்ம டக்கு ஓப்பன் பண்ண நாங்கள் வந்து இவங்க கூட கூட்டம் சொல்லிட்டு போக முடியுமா? அரசு அங்கீகாரம் பெற்ற கட்சி இது. 2 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, 2 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, ஆட்சியில் பங்கு பெற்றுக்கிறாங்க. அதற்கு நேரம் இருக்குது, காலம் இருக்கும், அப்போ தான் சொல்ல முடியும். எடுத்தவங்க வந்து பேசிட்டு போயிட முடியாதுல்ல. அதான் மாநாட்டில் அழகாக ஒரு தெளிவான ஒரு கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட என்னென்ன தீர்மானம் முழுக்க தலைவர் கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? விசிகா தனிச்சு ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நேற்று பேசியிருக்காங்க. இது சாத்தியமா? ஏன் சாத்தியம் இல்லை? எப்படி சாத்தியம்? ரைட். எந்த காரணத்தை வச்சு நாங்கள் வந்து இந்த இயக்கத்தை வந்து நடத்தணும்? 1. எந்த காரணத்தை வச்சு நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக மாறணும்? 2. அரசியல் பாதைக்கு வந்தோம். எந்த காரணத்தை வச்சு நாங்கள் வந்து எங்கள் தலைவர் எம்எல்ஏ ஆனார்? எந்த காரணத்தை வச்சு எங்கள் தலைவர் எம்பி ஆனார்? எந்த காரணத்தை வச்சு இன்றைக்கி நாங்கள் அமைச்சர் இடம் பெற்றோம்? அதே போல் எந்த காரணத்துக்காக நாங்கள் அவங்களால் வர முடியாது? எங்களால் வர முடியும். ஏன்னா ஒரு சாதி சமூகம் மட்டும் இந்த கட்சியில் மக்கள் இல்லை. இப்போ ஒரு பட்டியலின மக்கள் மட்டும் இந்த கட்சியில் கிடையாது. இஸ்லாமில் இருக்கிறாங்க, இடப்பட்ட சாதிகள் இருக்கிறாங்க. அப்போ இவங்களாம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறாங்க. இன்றைக்கி விசிகாவில் இன்றைக்கி எப்படி வந்து அதிமுக இருக்கிறாங்களோ, எப்படி திமுக இருக்கிறாங்களோ, எப்படி வந்து டிவிக்கு இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி விசிகாவில் இருக்கிறாங்க. விசிகாவில் இருக்காங்க. ஆனால் விசிகா அதிகபட்சமாக சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 8 தொகுதியில் தானே போட்டியிட முடியுது. 8 தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஒரு கட்சினால் எப்படி 234 தொகுதியிலையும் போட்டியிட்டு எப்படி ஆட்சியை பிடிக்க முடியும்? அது எந்த வகையில் சாத்தியம்? நாங்கள் முதலே ஆனதே வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான். அதன் பிறகு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கலைஞர் காலத்தில் வந்து 10 சட்டமன்ற உறுப்பினர் சீட்டு பெற்றுக்கிறோம். முதல்ல எங்கள் தலைவர் மட்டும் எம்எல்ஏ ஆனார். அதன் பிறகு வந்து 4 எம்எல்ஏ ஆனோம். அதன் பிறகு வந்து 2 எம்பி இருக்கிறோம். அதன் பிறகு எம்எல்ஏ இருக்கிறோம். இன்றைக்கி போனதை விட எங்களுக்கு நிறைய வாய்ப்பு வந்துச்சு, நிறைய சீட்டு தரோம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் தலைவர் வேணாம், அந்த கொள்கையை கொட்பட்டு ஒரு கூட்டணி இணக்கத்தோடு நாங்கள் இருக்கிறோம். குறைஞ்ச சீட்டாக இருந்தாலும் அந்த கூட்டணி உறவை நாங்கள் வந்து மீறி போகக்கூடாது, அந்த மாண்பை நாங்கள் காப்பாற்றணும். அந்த அடிப்படையில் தான் எங்கள் தலைவர் அங்கே இருந்தார். ஆனால் இன்றைக்கி வந்து நாளைக்கு அது டபுள் டிஜிட்டாக மாறும், இல்லை 4 டிஜிட்டாக கூட மாறும்ல. இன்றைக்கி வந்து 8 சீட்டு கொடுத்தவங்க வந்து நாளைக்கு வந்து 50 சீட்டு கூட கொடுக்க தயாராக. எந்த நம்பிக்கையில் விஜய் இப்படி கண்மூடித்தனமாக நம்புறீங்க? விசிகா எப்படி நம்புதுன்னு கேட்கல. விஜய் நாங்கள் நம்பலை, எங்கள் தலைவரை நாங்கள் நம்புகிறோம். விஜய் தானே நம்புறாரு. விஜய் ஸ்டாண்ட் எடுத்துட்டாருல. இல்லை அதுக்காக விஜய்க்கு எதிராக கேட்கல. உங்கள்கிட்ட பதில் நீங்கள் கேட்கறது உங்களுடைய உரிமை, பதில் சொல்றது என்னுடைய கடமை. ஏன்னா சொன்னால் தானே உங்களுக்கு புரியும். ஏன்னா உங்களுடைய அஜெண்டாங்கிறது தான் புரியும். மற்றவங்களுடைய அஜெண்டாங்கிறத உங்களுடைய பார்வையாக இருக்கும். அப்போ விளக்கம் கொடுக்குறது என்னுடைய கடமை. ஏன்னா அண்ணன் விஜய் அவரை நாங்கள் எதிர்பார்த்துருக்கிறோமோங்கிறது இல்லை. சிறுத்தைகள் யாரும் எல்லோரும் எங்கள் தலைவரை எதிர்பார்த்து நாங்கள் இருக்கிறோம். அப்போ எங்கள் தலைவருக்கு தெரியும்
யாரை எம்எல்ஏ ஆக்கணும், எத்தனை பேர் எம்எல்ஏ ஆக்கணும், எத்தனை பேர் எம்பி ஆக்கணும், எத்தனை சீட்டு நம்ம வாங்கணும், யார்கிட்ட போனால் நம்ம தொண்டர்களை வந்து எம்எல்ஏ ஆக்கி பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஆக முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 600 பஞ்சாயத்தில் இருக்கிறாங்க. ஒரு ஒன்றிய கவுன்சில் ஆக முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 300 சில்லறை பேர் கிட்ட பஞ்சாயத்தில் இருக்காங்க. எல்லாருமே விசிகா கட்சி சேர்ந்தவர். விசிகா சேர்ந்தவங்க, வேறு யாரெல்லாம் கிடையாது. ஒரு ஒன்றுமே ஆகும்போது இன்றைக்கி வந்து ஒரு துணை மேயராக இருக்காங்க. ஒன்றுமே இல்லாதவங்க இன்றைக்கி வந்து நகராட்சி தலைவராக இருக்காங்க. ஒன்றுமே இல்லாதவங்க இன்றைக்கி நகராட்சி துணைத் தலைவராக இருக்காங்க, பேரூராட்சி தலைவராக இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் யார் வாங்கி கொடுத்தா? தலைவர் தானே. அப்போ நாங்கள் ஏன் நம்ப மாட்டோம்? உள்ளாட்சி தேர்தல் நாங்கள் வந்து இடத்த பிடிக்கலையா? ஆனால் இந்த சமூகத்தில் தமிழ்நாட்டில் விசிகா அப்படின்னாலே ஒரு ஜாதிய கட்சிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் தானே இருக்குது. இல்லை, அது உங்களுடைய பார்வையாக இருக்கும். ஆனால் விசிகா இப்போ நிற்குது, திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் நிற்கிறாங்கன்னா மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? மற்ற ஜாதியினரும் ஓட்டு போடுவாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சூப்பராக கேட்டீங்க. மற்ற ஜாதியினர் ஓட்டு போடாமையே தலைவர் எம்பியாக இருப்பார். ஒரு வார்த்தை சொல்லுங்கள். இப்போ பட்டியலின மக்கள் மட்டும்தான் இப்போ தலைவர் வந்து தனித்தொகுதியில் நின்னார், ரைட், அது நம்ம ஏற்றுக்கிறோம். இப்போ தனித்தொகுதியில் வந்து பட்டியலின மக்கள் மட்டும்தான் ஓட்டு போட்டாங்களா? இல்லை. அப்போ இடைப்பட்ட சாதிகளெல்லாம் ஓட்டு போட்டிருப்பாங்களே. முதலியார் ஓட்டு போட்டுக்கிறாங்க, செட்டியாருக்கு ஓட்டு போட்டுருக்காங்க, கோனார் ஓட்டு போட்டுக்கிறாங்க, வேறு இஸ்லாமியர் ஓட்டு போட்டுக்கிறாங்க, வேறு நிறைய இடைப்பட்ட சாதிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்க ஓட்டு போட்டுருக்காங்க. அப்போ ஓட்டு படம் வாங்கல. அப்போ அந்த ஓட்டு நாங்கள் வாங்கியிருக்கிறோம்ல, அது வாங்கினா தான் நாங்கள் ஜெயிக்க முடியும். திமுக கூட்டணியில் இருந்ததுனால அந்த ஓட்டு உங்களால் வாங்க முடிஞ்சது. அங்கே தான் நாங்கள் மாறோம். விசிகாவிலையும் வந்து கோனார்கள் இருக்கிறாங்க, விசிகாவிலையும் ரெட்டியாக இருக்கிறாங்க, விசிகாவிலும் செட்டியாக இருக்கிறாங்க, விசிகாவிலும் முதலியார் இருக்கிறாங்க, விசிகாவிலும் இஸ்லாமியர் இருக்கிறாங்க. எல்லா கலந்து தான் விசிகா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் 88, 89 காலம் சொல்லிட்டீங்க. இது வந்து 2026 காலம். நான் அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய அக்கா பையன்கிட்டே கேட்குறேன், விசிகா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து குறிப்பிட்ட பட்டியலின மக்களுக்கான கட்சியா? இல்லை, அது பட்டியலின மக்களுக்கான கட்சி என்பது உங்கள் தலைவருடைய அக்கா பையனாவே நீங்கள் பதில் சொல்லுங்கள். இல்லை, அது பட்டியலின மக்களுக்கு கட்சின்றது அந்த பார்வை, அந்த பார்வையே நான் சங்கடப்படுறேன். ஏன்னா இஸ்லாமியர்கள் வந்து எங்கே ஒடுக்கப்பட்டாலும் அதில் விடுதலை பெற்றுக் கொடுக்குறது எங்களுடைய இலக்கு. இடப்பட்ட சாதிகள் எங்கே ஓரங்கட்டப்பட்டாலும் அவங்கள வந்து அரவணைச்சு விடுதலை பெற்றுக் கொடுக்குறது தான் எங்களுடைய இலக்கு. பட்டியலின மக்கள் எங்கே ஒடுக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுடைய வந்து விடுதலைப்படுத்துறது எங்களுடைய இலக்கு. அப்படி தான் எங்களுடைய இலக்கை நாங்கள் அடையிறோம் ஒழிய ஒரு சமூகத்துக்குள்ளே இருக்கிறதுங்கிறது ரொம்ப தவறுதலாக. ஏன்னா ரஞ்சித் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது கூட பட்டியலின அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவரெல்லாம் லிஸ்ட்லேயே சேர்க்காதீங்க, அவரெல்லாம் மக்கள் நம்ம அந்த மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னு சில கேள்விகள் கேட்கும் பொழுது ஒரு இயக்குனராக இருந்துக்கிட்டே நீயே ஜாதிய பாகுபாடோட குறுகிய மனப்பான்மையோடு தான் இருக்கியாங்கிற கேள்விகள் அவருக்கு எதிராக வந்துச்சு. அதனால இந்த இதை இப்படி கனெக்ட் பண்ணி கேட்குறேன். அவர் வந்து அண்ணன் ராஜ்மோகன் வந்து அவர் ஒரு பார்வை வச்சார். அண்ணன் வன்னியரசர்கள் பற்றி அவர் பாசிட்டிவ் தான் சொன்னார். இல்லை, நான் ராஜமோகனை தான் குறிப்பிட்டு. இல்லை, அது வந்து ரஞ்சித் அப்படி பேசினாரு, அப்படி பார்த்தாரு. அது வந்து அண்ணன் ரஞ்சித் சினிமா துறையில் இருக்கிறாங்க. அது ஒரு புதிய ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு அவர் ஒரு முயற்சி பண்ணுறாரு. அது அவர் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தான் நம்ம சொல்லணும். அதில் நம்ம சங்கடங்கள் எதுவும் சொல்லிவிடக்கூடாது. அவரும் நம்ம அண்ணன் தானே. அவர் நம்ம நம்மளை விட்டு அவருக்கு யார்? அவரும் நம்ம அண்ணன் தான். இப்போ எங்களை விட்டு அவருக்கு யார்? அதுவும் நம்ம அண்ணன் தானே. குடும்பத்தை அவரும் ஒருத்தர் தானே. இதெல்லாம் நம்ம கடந்து தானே போகணும். நேற்று தான் உளுந்தூர்பேட்டை மாநாட்டில் அண்ணன் திருமா அவர்கள் பேசும்பொழுது விஜய்க்கு ஆதரவாக தாவேக்காக்கு உறுதுணையாக நம்ம விசிகா இருக்கும் அப்படின்னு அறிவித்தார், அதிரடியாக அறிவித்தார். இன்றைக்கி முதலமைச்சர் விஜய் போய் திருமாவளவன் அவர்கள் சந்திக்கிறார். என்ன காரணம், என்ன நடக்குது? இல்லை, நேற்று கூட்டம் பார்த்திங்கன்னா இப்போ 2 விஷயம் தான். தமிழ்நாட்டில் யார் ஒரு மாநாடு நடத்தினாலும் சேர் போட்டு மாநாடு நடத்துவாங்க. ஒரு 30,000 சேர் 40,000 சேர் போட்டுவிட்டு அதன் பிறகு வந்து ஃபுல்லாக நிற்க விட்ருவாங்க, நல்லா உட்காருவாங்க, இல்லைன்னா மைக் செட் கட்டி விட்டுருவாங்க. ஆனால் இங்கிருந்து கிட்டத்தட்ட அந்த ரேம்பாக் நடந்து சொல்கிறாங்க, அந்த வாக்கு கிட்டத்தட்ட 350 மீட்ரு எங்கள் தலைவர் போயிட்டு நடந்து வந்தது வந்து 350 மீட்டரும் மக்கள் வெள்ளம் தான். கடல் மட்டும்தான் அலையை நான் பார்த்துருக்கேன். நான் நேராக அப்படி பார்த்தேன், அப்படியே ஒரு டீம் வரும், அப்படியே உழுக்குவாங்க, அப்படியே அவ்வளோ ஒரு கூட்டம். எங்கேருந்து கூட்டம் வந்துச்சு? நானும் சின்ன இவ்வளோ தூரத்துலேருந்து மாநாடு பார்த்துருக்குறேன், பொதுக்கூட்டத்தை பார்த்துருக்குறேன். நான் வந்து இப்படி ஒரு கூட்டத்தை என் வாழ்நாளில் பார்த்ததில்ல. கட்டுக்கடங்காத கூட்டம், யாராலுமே ஒன்றும் பண்ண முடியாது. தலைவர் வந்து இவ்வளோ அழகாக இவ்வளோ துணிச்சலாக வந்து சுருக்கமாக நான் பேசிட்டு போயிட்டார். இல்லைன்னா 3 நிமிஷத்துக்கு மேலே உங்கள் தலைவர் நீங்கள் பேச விடலையே, என்ன காரணம்? ஆமாம், இன்னொரு கரூர் சம்பவமாக மாறிடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அந்த பயம் இருந்துச்சா? எங்களுக்கு பயம் இல்லை, தலைவருக்கு அந்த பயம் இருந்துச்சா? இல்லைங்க, அது தலைவர் அறிவிச்சார்ல, உங்களுடைய சம்பவம் அசைமதம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் ஒரே முடிச்சுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டே நம்ம முடிச்சிட்டார். ஏன்னா தலைவர் நம்பி குடும்பமெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஊர் எல்லாம் தெருவாக ஊரெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ
அது என்னவா மாறாது நிறைய கூட்டம். பேர் மயக்கம் போட்டு கீழே விழுந்தாங்களாமே. இல்லை அது விழுந்தாங்க. அது நல்லா இறைவன் புண்ணியத்தில் வந்து இயற்கை புண்ணியத்தில் வந்து உள்ளபடி யாருக்கும் எந்த சேதாரமும் இல்லை. அவங்க வந்து அழகாக வந்து தொண்டரணி எல்லாமே அவங்களுக்கு வந்து தேவையான முதலுதவி தண்ணி அவங்களுக்கு வந்து ஃபேனில் கொண்டு தூக்கிட்டு போய் வச்சு அழகாக எந்த இதுவுமே இல்லை. எங்கள் தலைவர் அவ்வளோ நுணுக்கமாக நிப்பாட்டிட்டார். அப்படி தலைவர் இல்லை என் பேச்சு தான் நான் பேசணும் நான் யாருன்னு காட்டுன்னு இருந்தேன்னா இந்நேரம் பல பேர் ஏதாவது சங்கடம் ஏற்பட்டுருக்கும். அப்படி சங்கடத்தை ஏற்படுத்தாமல் இன்னொரு கரூர் சம்பவம் நிகழ்ந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் எங்கள் தலைவர் அவர் வந்து அழகாக நிப்பாட்டிட்டார். தாவேக்காவுக்கு ஆதரவுன்னு வெளிப்படையாக திருமாவளவர்களை அறிவித்த உடனே இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் போய் சந்திக்கிறாங்கன்னா ரகசிய டீலிங் ஏதாவது இருக்குதாங்கிற கேள்வி பார்வை. இதெல்லாம் அது கேள்வி இல்லை, தப்பு. அது ஒரு முதலமைச்சர் நேற்று தலைவருக்கு பிறந்த நாள், நேற்று சந்தித்து வாழ்த்துப்பட்டிருக்கலாம். நேற்று சந்தித்து வாழ்த்து பெற முடியல, ஏன்னா நாங்கள் உளுந்தூர்பேட்டில் மாநாடு வச்சுட்டோம். அந்த கான்செப்டில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு வாய்ப்பு, நேற்று போகிறது வாய்ப்பு ஆச்சு, இன்றைக்கி டக்குன்னு கூப்பிட்டாங்க, சரி நம்ம போய் வந்து தலைவருக்கு சந்திச்சு அது அப்படி தான் நம்ம பார்த்துக்கணும் ஒழிய என்ன இருக்குது டீலிங்கு. அமைச்சர் பதவியே கொடுத்தப்ப எங்கள் தலைவர் வேணான்னாங்க, என்ன இருக்குது போது சொல்லுங்கப்பா. அவருக்கு தேவை கொஞ்சோண்டு சாதம் இருந்தால் போதும், கொஞ்சோண்டு காய்கறி இருந்தால் போதும், அவரும் சாப்பிட்டு அப்படியே தண்ணி விஷயம் அழகாக படுத்து போகிறாரு. அவர் என்ன பெருசாக எடுத்து போகிறாரு, அவருக்கு என்ன அவசியம் இருக்குது, அவர் என்ன யார் இருக்கிற, அவருக்கு எதுவுமே கிடையாது. விசிகாவை மையப்படுத்தி நடக்கக்கூடிய ஆணவ படுகொலைகளாக இருக்கட்டும், வேங்கவயல் விஷயமா இருக்கட்டும், இப்போ தனுஷ் திருவொற்றியூர் பள்ளி மாணவன் தனுஷ் கொலை வழக்குலேருந்து நிறைய விஷயங்கள் விசிகா தீர்வு காண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் கோரிக்கைகள் இதெல்லாம் என்ன ஆகும், எப்படி போகும்? வேங்கவயல் பிரச்சனை வந்து இன்னும் தீர்வு காணாமல் இருக்கிறது வந்து விசிகாவில் தான். நேரம் விசிகா வந்து தலையிடாமல் இருந்துச்சுன்னா வேங்கவயல் பிரச்சனைக்கு வந்து நேரம் மூடி முடிச்சிருப்பாங்க. இதுதான் சப்ஜெக்ட், இவங்க தான் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தனால தான் வந்து அந்த அக்யூஸ்ட் யார் உண்மையான குற்றவாளி கண்டுபிடிங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து எஃப்ஐஆர் போடாமல் நாங்கள் வந்து ரொம்ப போராட்டம் பண்ணோம். அங்கே போய் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். எங்கள் தலைவர் போனார். எந்த தண்ணியில் மரத்தை கலந்தான்னு சொன்னால் அதே தண்ணி வாங்கி குடித்தார். அந்த ஊரில் இருக்கிற தண்ணியை அந்த டேங்க் சுத்தம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சுத்தம் பண்ண பிறகு அதே தண்ணி வாங்க பண்ணாங்க. அந்த மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்ல. நம்ம போய் நின்றுட்டு ஒரு தலைவராக போய் நின்றுட்டு போய் வேடிக்கை பார்த்து வந்துடக்கூடாதுல்ல. அங்கே போய் உட்காந்து அந்த ஊர்லேயே உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அங்கேயே மக்களோட இருந்துட்டு ஒவ்வொரு கிராம முன்னோர்கள்லாம் கூப்பிட்டு பேசி என்ன நடத்தி ஏது நடத்தி பேசி அலசி ஆராய்ஞ்சு அதன் பிறகு தான் தெரிஞ்சு இன்னமும் தீர்வு வரல. இல்லை இப்போ தானே அதுக்கப்புறம் தேர்தல் வந்துருச்சு. இப்போதான் தாவே காட்சிக்கு வந்து கூட்டணியில் இருக்கீங்க புதிய கட்சியோட. அழகாக சொன்னீங்க. இப்போ தான் கூட்டணி பெற்றுக்கிறோம், பங்கு பெற்றுட்டோம். இன்னும் அதுக்கான விசாரணை வரல. அந்த விசாரணை வரும்போது தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும். நம்ம டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட முடியுமா? வேங்கவயலில் விஜய் தீர்வு தருவாரா? வேங்கவயலில் விஜய் அவர்கள் எப்படி தீர்வு தருவார்? முதலமைச்சர்லாம் இல்லை, அது அப்படி தப்பு. வேங்கவயலில் நான் விஜய் அவர்கள் நிதி தர முடியாது, சட்டம் தான் நிதி தரும். முதலமைச்சர் தலைமையில் சட்டம் தன் கடமை செய்யும். இல்லை ஆட்சி என்பது வேறு, நிர்வாகம் என்பது வேறு. ஆட்சிங்கிறது அண்ணன் விஜயோடைய ஆட்சி, அதுக்கு நம்ம தார்மீகமாக நம்ம வந்து வணங்குறோம், அதில் எந்த மாற்றத்துக்கு கிடையாது. நிர்வாகங்கிறது வந்து அது கவர்மெண்ட். நிர்வாகம் என்பது வேறு, ஆட்சி என்பது வேறு தானே. ரெண்டும் சேர்ந்து தான் அவருக்கு பார்வையில் இருக்கும், கண்ட்ரோல் இருக்கும். ஆனால் நிர்வாகம் என்பது வேறு இல்லை. கொஞ்சம் ஓப்பனாகவே சொல்லுங்கள். விசிகா கடந்த ஒரு 15-20 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் புத்துயிர் பெற்று புது தெம்போட எழுந்து நின்றுருக்கா? ஏன் 10 வருஷம் 15 வருஷம் ரொம்ப நாள் எங்கே போச்சு? இதுக்கு முன்னாடி தான் நாங்கள் 4 எம்எல்ஏ இருந்தோம். இதுக்கு முன்னாடி தான் நாங்கள் 2 எம்எல்ஏ கூட்டணி அமைச்சிருக்கீங்க, அதுக்காக கேட்குறேன். அப்படியெல்லாம் கிடையாது. கூட விஜய் நிற்கிறாரு. ஏங்க நாங்கள் எங்கள் தலைவர் நம்பி தான் அங்கே இருக்கிறோம். அப்புறம் எங்கள் அண்ணன் விஜய் தலைவர் விஜய் பக்கத்தில் நிற்கிறார்ல, அங்கே தான் பார்வை மாறுது. நான் இருக்கிறது வந்து எங்கள் தலைவர் நம்பி தான் இருக்கிறோம். எங்கள் தொண்டர்கள் வந்து எங்கள் தலைவர் நம்பி தான் இருக்கிறோம். அப்போ ஒவ்வொருத்தரும் எல்லாருமே தலைவர் நம்பி தான் இருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு தெரியாது, எங்கள் தலைவருக்கு தெரியாதது என்ன இருக்குது இப்போ இந்த உலகத்தில் சொல்லுங்கள் பாப்பா. அப்போ அவருக்கு நல்லது எதுன்னு தெரியும், கெட்டது எதுன்னு தெரியும். அவர் வழிநடத்தி தெரியும்ல, தொண்டர் வழிநடத்தி தெரியும், மக்கள் வழிநடத்தி தெரியும். இன்றைக்கி வந்து தேர்தல் எதை நோக்கி நகர்த்துக்கணும் முன்னாடியே அவர் முன்கூட்டியே சொன்னார். இது கூட்டணி இது வரும், தொங்கு சட்டசபையை மாறும்னு அவரே சொன்னார்ல. அப்போ அவருக்கு நல்லது கெட்டது தெரியாதா? நாங்கள் ஏன் வந்து இன்னொருத்தரை நம்பி ஏன் நாங்கள் இருக்கணும்? எங்கள் தலைவர் இருக்கிறாரு, எங்கள் தலைவர் மாரி என்ன இருக்குது அதுக்கு மேலே? இப்போ நான் ஏற்கனவே கேட்டது மாதிரி சொன்னது மாதிரி சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வராங்க அப்படின்னா எதிர்த்து நிற்கக்கூடியவர் திருமாவளவர்கள். ரஜினி எதிர்த்தார், விஜய் எதிர்த்தார், இப்போ விஜய் கூட கூட்டணி வச்சுட்டார். நாளைக்கு தாவேக்கா கட்சியில் த்ரிஷா அவர்களுக்கும் தேர்தலில் இடைத்தேர்தலில் சீட்டு கொடுத்தாலோ கட்சியில் பதவி கொடுத்தாலோ அண்ணன் திருமாவளவருடைய பார்வை, விசிகாவுடைய பார்வை என்னவாக இருக்கும்? அது வந்து நாங்கள் காலப்பட தேவையில்லை. ஏன்னா இது விசிகாவில் அந்த சீட்டு கொடுத்தோம். இப்போ நான் பதில் சொல்லுவேன். அவங்க டிவிக்கில் கொடுக்குறாங்க, அதுக்கு டிவிக்கில் இருக்கக்கூடிய தொண்டர்கள். சினிமாவிலேருந்து விஜய் வரும்போதே எதிர்த்த அண்ணன் த்ரிஷாவுக்கு தாவேக்கா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அதுதான் சொல்கிறேன். அப்போ அது வந்து த்ரிஷாவை எதிர்ப்பீங்களா? இல்லை, அது வந்து விசிகா இடமா இருந்தால் நாங்கள் எங்கள் தலைவர் ஒரு கருத்து சொல்லுவார், இல்லை நாங்கள் கருத்து சொல்லுவோம். அது டிவிக்கான இடம்.
அது டிவிகே கட்சிக்காரங்க சினிமால இருந்து ஒரு நடிகை அரசியல் வரும் பொழுது கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 15க்குலாம் தங்க தாரகையெல்லாம் பேசிட்டாங்க. இல்லை அதுக்குள்ளே நம்ம போக விரும்பல. ஏன்னா இப்போ அவங்க ஒரு புதுசாக ஒரு கட்சி தொடங்கினாங்கன்னா அதுக்கு நம்ம ஏதாவது கருத்து சொல்லலாம். அவங்க கட்சி தொடங்குறது வந்து ஒரு கட்சியில் வந்து இணையிறாங்க. அப்போ அதையே நம்ம ஏன் சொல்லணும்? அது டிவிகேல தான் அது இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதுக்கு விமர்சனம் சொல்லணும். நாங்கள் ஏன் விமர்சனம் பண்ணணும்? திரிஷாவை வரவேற்கும் விசிகா நாங்கள் போடலாம். நாங்கள் ஏன் வரவேற்க போகிறோம்? எங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? இப்போ நீங்கள் சிறுத்தைகள் பற்றி நீங்கள் கேட்டீங்க, எனக்கு பதில் சொல்ல போகிறோம். அவங்க திரிஷா அக்காவை பற்றி நீங்கள் கேட்டீங்கன்னா அதுக்கு நாங்கள் ஏன் பதில் சொல்லணும்? எங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? சிறுத்தைகளுக்கு என்ன அவசியம் இருக்குங்கிற நான் அது அவசியம் இல்லை. டிவிக்கு கருத்தியில் தான் அந்த கேள்வி கேட்டேன். கருத்தில் தான் நான் சொல்கிறேன். நான் வந்து இப்போ மறைச்சலாம் பேசுகிறேன். டிவிக்கேல இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான் அது கருத்து தெரிவிக்கணும். விசிகா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. டிவிகே கூட இருக்கக்கூடிய 2ஆம் நிலை பொறுப்பாக தான் கருத்து தெரிவிக்கணும். நாங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. டிவிகேல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் தான் கருத்து சொல்லணும். அப்போ நாங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? இப்போ எங்கள் கட்சியில் வந்து இணைஞ்சாங்கன்னா சந்தோஷம். அவங்க வேறு கட்சியில் தான் இணைகிறாங்க, வேறு கட்சியில் இன்னும் போட்டி விட போகிறாங்க. ஓகே, அதில் என்ன இருக்க போகுது? தாவேக்கால விசிகா சேர்ந்ததுனால கேட்குறேன், விசிகாவுக்கு உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள் அஜெண்டா அப்படி ஏதாவது? இல்லை, இப்போ தான் அவங்களே இன்னும் அவங்க வந்து கொஞ்சம் ஃபார்ம் ஆகிட்டாங்க. 100 நாள் கடந்துருச்சு. இல்லை, ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. சந்தோஷம். திமுகவெல்லாம் தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க சட்டமன்றத்தில். இல்லை அது அவங்களுடைய பிரச்சனை. மக்கள் பிரச்சனையில் இன்னும் கொஞ்சம் வேணும். அது இன்னும் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் தலைவர் அழகாக வந்து சில நேற்று போட்ட திருமணம் இருக்குது. அந்த திருமண காப்பிகளை கொண்டுட்டு போய் அண்ணன் விஜயோட கொடுப்பாரு. அந்த திருமணத்துப்படி ஒவ்வொன்றா உள்ளபடி அது நிறைவேற்றுவாங்க தான் நான் நினைவு. தமிழக அரசியல் களத்தில் விசிகா இன்னும் ஒரு புத்துயிர் பெற்று வீரநடை போட போகிறது. அதற்கான அஸ்திவாரம் தான். இல்லை, அப்படி நீங்கள் தான் சொல்கிறீங்க. நாங்கள் புத்துயிரோடு தான் இருக்கோம். எங்கள் உயிர் இருந்ததுக்கு அது புத்துயிரை இருக்க முடியும். உயிர் இல்லைன்னா அது என்னவாக இருக்கும்? புத்துயிரை நாங்கள் வந்து நல்ல உயிராக தான் இருக்கோம். நாங்கள் அதையும் புத்துயிர்னு சொல்லுங்கள். நீங்கள் நாங்கள் நல்ல உயிராக இருக்கும்போதுனா நாங்கள் வந்து அமைச்சராக இருக்கிறோம். நல்ல உயிராக இருந்தால் தான் நாங்கள் வந்து எம்எல்ஏ இருக்கிறோம். 2 எம்எல்ஏ இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய எதிர்ப்பு அலை இருந்து நாங்கள் வந்து 2 பேர் நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம். அப்போ அது நாங்கள் ஏன் அப்படியே நீங்கள் வந்து உங்களுக்கு ஏன் உங்கள் இப்போ கேள்வி ரொம்ப விசித்திரமாக இருக்குது? அது கொஞ்சம் நெருடலான விஷயமாக தானே இருக்குது. இல்லை, உங்கள்கிட்ட ஏதாவது பதில் வாங்கிட முடியுமா அப்படின்னு கேட்டேன். வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அது சொல்கிறதுக்கான உரிமை ஒரு சில கேள்விக்கான பதில் மட்டும் சொல்ல முடியும். ஒரு சில பதில் வந்து தலைவர் தான் சொல்ல முடியும். நிச்சயமாக. ஏன்னா தலைவர் சொல்கிற பதில் வந்து நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அது ஒரு தலைமை கீழ் நம்ம கட்டுப்பட்டு இயங்கணும். தலைமை கீழ் கட்டுப்பட்டு நம்ம நடக்கணும். அதை நம்ம மாற்றிட முடியாது. அதை நம்ம மறந்துடக்கூடாது. அந்த ஒரு ஒன்றும் இருக்குல்ல. நம்ம தலைவன்றதுனால நம்ம எதனாலும் வந்து உரிமையை எடுத்துக்க முடியாதுல்ல. அண்ணன் திருமா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக பதில் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.